லான்ச் பண்ண அன்னைக்கு 100% ஃபெயிலியர் தான் அப்படின்னு உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு மாடல் லான்ச் பண்ணிருக்கு நம்ம ஹோண்டா. தைரியமான போண்டா. ஐயே அவன் விட்டுட்டான் இவன் விட்டுட்டான், நம்ம ஹோண்டா வில்லே எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருந்த ஹோண்டா லவருக்கெல்லாம் நாம ஜோலியை உருட்டி பார்க்க சக்சஸ்ஃபுல்லா ரன்னிங்ல இருக்கிற ஆக்டிவா ஸ்கூட்டர் அப்படியாக்கா இ ஸ்கூட்டரை கன்வெர்ட் பண்ணிட்டா ஈஸியா மக்கள்கிட்ட ரீச் ஆயிடலாம்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணிடுச்சு நம்ம ஹோண்டா. ஆகையால 1.5 கிலோ வாட்ஸ் ஹவர்ஸ் திறன் கொண்ட பேட்டரியை வச்சு ஆக்டிவா ஈன்னு சொல்லிட்டு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை லான்ச் பண்ணிடுது நம்ம ஹோண்டா. இதுல 2 வேரியன்ட், ப்ளூடூத் இருக்கிறது ஒண்ணு, ப்ளூடூத் இல்லாத ஒண்ணு. இண்டிகேட்டர் எல்லாம் எல்இடி, வாட்டர் கேன கூட ஏத்த முடியாத அளவுக்கு ஒரு ஃபுட் பேஸ், ஃப்ரண்ட்ல டிஸ்க் பிரேக், ரியர்ல ட்ரம் பிரேக், பார்த்த உடனே ஈ ஸ்கூட்டர்னு கண்டுபிடிக்கிறப்ப சிம்பிளான டிசைன். ஃப்ரண்ட்ல டெலிஸ்கோபிக், ரியர்ல 3 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன், ஹெச் ஸ்மார்ட் கீயோட வேற வருது. இதெல்லாம் சரி, இப்பதான் மேஜரான டிஸ்அட்வான்டேஜ் வருது. அந்த பேட்டரி கொடுத்திருக்கானே இல்லையா, அது வீட்ல சார்ஜ் பண்ண முடியாதா. அப்புறம் அந்த பேட்டரி அப்படியே ஈஸியாக கலட்டி சார்ஜ் ஸ்டேஷன்ல தான் போட முடியுமா. அதுக்கு ஒரு ஸ்கேனிங் கார்டு கொடுத்திருக்காங்க. ஸ்கேன் பண்ணிட்டு அந்த சார்ஜிங் மெஷின் நம்ம பேட்டரியை சொருக சொல்லக்கூடிய இடத்துல சொருகிட்டோம்னா நம்ம பேட்டரி என்ன கண்டிஷன்ல இருக்கு செக் பண்ணி பார்த்துட்டு ஏற்கனவே ஃபில் பண்ணி வச்சிருந்த 2 பேட்டரி நமக்கு தரும். அந்த பேட்டரி அப்படியே மாட்டிட்டு நம்ம ஓயிங்னு போயிடலாம். ஒன்ஸ் ஃபில் பண்ணிட்டோம்னா 102 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் 80 km/h ஸ்பீடு வரைக்கும் போகலாமா. இதெல்லாம் நம்பராப்லையா இருக்கு. சீட்டுக்கடியில பேட்டரி கொடுத்திருக்கனால அண்டர் சீட் ஸ்டோரேஜ் 0. இதுல பெரிய கூத்து, இந்த சார்ஜ் ஸ்டேஷன் எங்கேயும் இல்ல. ஃபர்ஸ்ட் டைமா போண்டா இந்த சார்ஜ் ஸ்டேஷனை வர்ற பிப்ரவரி மாசம் தான் ஓபன் பண்றாங்க 3 சிட்டில. இந்த ஒத்த வண்டிக்காக இந்த சார்ஜ் ஸ்டேஷன் ஒரு நாளைக்கு ஒரு பஸ் வரக்கூடிய காயாம்பட்டிக்கு என்னைக்கு வர்றது. இதுக்கு பேசாம பருத்தி மூட்டை குட்டன்ல இருந்திருக்கலாம். ஆண்ட்ராய்டு டிவைஸ், RAM 6GB, ஸ்டோரேஜ் 32GB, ப்ராசஸர் கோடெக்ஸ் இப்படிலாம் சொன்னேன். மொபைலுக்கு சொன்னாங்க பார்த்தா இதுல உள்ள ஆபரேட்டிங் சிஸ்டம் 7-inch TFT டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. டாப் மாடல்ல ப்ளூடூத் இருக்கு, 3 ரைடிங் மோட் கொடுத்திருக்காங்க. புதுசா ஆட்டோ ரிவர்ஸ் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. USB சார்ஜிங் போர்ட் கொடுத்திருக்காங்க. டயர்லாம் டியூப்லெஸ் தான். ஃபீச்சர்ஸ் எல்லாம் நிறைய தான் இருக்கு. இன்புட் கொடுத்து என்ன பண்றது, டெலிவரி பண்ணக்கூடிய பவரா இருக்கட்டும், இல்ல ரேஞ்சா இருக்கட்டும், இல்ல வாரண்டியா இருக்கட்டும், இல்ல சர்வீஸா இருக்கட்டும், எல்லாம் கம்மி தான். 5 கலர்ஸ்ல கிடைக்குமா. புக்கிங் ஆரம்பிச்சிருக்காங்க. ஜனவரி மாசம் தான் டெலிவரியும். பிரைஸ் இன்னும் சொல்லல. இந்த மாடலை வச்சு நான் போண்டாட்ட கேட்கிற ஒரே கேள்வி, போண்டா ஏன்டா